கடந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்துல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது நண்பர்களே. போக்சோ கேசுகள் மட்டுமே தமிழகத்துல கடந்த 4 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 50% அதிகரிச்சிருக்குது. தமிழகத்துல இந்த போதை பொருள் பிரச்சனை பயங்கரமா பூதாகரமாக மாறி இருக்குது. 2024ஆம் ஆண்டு ஒரு வருஷத்துல மட்டும் 21,234 கிலோ போதை பொருட்களை போலீசார் பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ எத்தனை பிடிக்காம நழுவி இருக்கும் அவங்க பிடியில இருந்து அப்படின்னு நீங்க கணக்கு போடுங்க. இப்படி தமிழகத்துக்குள்ள வருகிற போதைப் பொருட்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்துடைய இளைஞர்களை, அடுத்த தலைமுறையினரை, ஏன் பள்ளி மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையை கூட கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதை நம்ம எல்லோரும் கண்கூடாக பார்க்கிறோம். கடந்த சில வருடங்களாகவே தமிழகம் முழுவதும் நமக்கு நியூஸ் பார்த்தா போதும், தினப்படி நாம இந்த போதை ஆசாமிகள் எத்தனை வன்முறை சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத தினம் தினம் செய்திகள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல இந்த ட்ரக்ஸ் பயங்கரமா புழக்கத்துக்கு வந்திருக்கிறத தமிழக மக்களால சகிச்சுக்கவே முடியல. நாம பேசின இந்த 2 செய்தியுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இந்த சாராய கடையை அரசாங்கம் என்னைக்கு எடுத்து நடத்த ஆரம்பிச்சதோ, அது எந்த கட்சி நடத்திய ஆட்சியாக வேணாலும் இருக்கட்டும், தமிழகத்துடைய இளைஞர்கள், தமிழகத்துடைய ஜென்சி, இன்னைக்கு ராகுல் காந்தி பெருசா ஜென்சி எல்லாம் பொங்கி எழுங்கன்னு சொல்றாரு, அந்த ஜென்சியுடைய வாழ்க்கையே நாசமா போயிட்டு இருக்குது அப்படிங்கறதா உண்மை. நாளுக்கு நாள் இந்த சாராயம் குடிக்கிற பழக்கத்தை குளோரிஃபை பண்ணிக்கிட்டே வராங்க. நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் சாராயம் தடை செய்யப்பட்டிருந்ததை பார்த்தோம். அதற்கு பிறகு மதுக்கடைகளை திறந்து விட்டார்கள். அது யார் திறந்து விட்டாங்கன்னு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கு பிறகு வந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து அவங்க சாராய கடையை வளர்த்தாங்களே ஒழிய அதை ஒழிக்கவே இல்லை. அதற்கு பிறகு தமிழக அரசே இந்த சாராய கடைகள் எல்லாம் தாங்களே எடுத்து டாஸ்மாக்ங்கிற பேர்ல நடத்த ஆரம்பிச்ச பிறகு இதுல கண்ட்ரோலே இல்லாம போயிருச்சு அப்படிங்கற பார்க்கிறோம். இப்படி சாராயத்தை குடித்துவிட்டு அந்த போதையும் பத்தல அப்படின்னு இன்னைக்கு அடுத்த தலைமுறையினர் ராகுல் காந்தி அழைப்பு விடுக்கிறாரே, ஜென்சி அப்படின்னு. அந்த ஜென்சி தலைமுறை எல்லாம் இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு போகுது. அதுவும் கூட தமிழகத்துல அப்படியே வெள்ளமா ஓடுறத நம்ம பார்க்க முடியுது. இதை கண்ட்ரோல் பண்ணாததால தான் அடுத்ததாக இந்த போதை ஆசாமிகள் என்ன செய்யறாங்க, கலவரத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஈஸி பிரே, எளிதாக யார் நமக்கு சிக்குவாங்க அப்படின்னு பார்த்து பிஞ்சு குழந்தைகளை தங்களுடைய காம பசிக்கு இரையாக்குறானுங்க இந்த மிருகங்கள். அந்த மதுவை ஒழிப்பதை விட்டுட்டு நாளுக்கு நாள் டாஸ்மாக்கு டார்கெட் வச்சு இதை வித்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த ஒரு நிலை தமிழகத்துக்கு மாறினா தான் ஜென்சி அப்படின்னு ராகுல் காந்தி புரட்சி அழைக்கிறாரே, அந்த ஜென்சியுடைய வாழ்க்கை உருப்படும் அப்படிங்கறதான் உண்மை.